அதாவது இது வந்து கொங்கு பகுதியில நடந்த ஒரு உண்மையான கதை இது. சடனா இவர் வந்து இன்னொருத்தரோட மனைவியோட காதல்ல விழுறாரு. இவர் என்ன பண்றாரு, அதே கொடுவாளால அந்த அந்த ஆளை வந்து வெட்டுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஆளை வெட்டும் போது மறுபடியும் அந்த குழந்தை மேல பட்டுருது. இப்ப இந்த குழந்தை அந்த பெண்ணோட அப்பா 2 பேருமே ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. அதாவது இதுல வந்து ஒரு குற்றவாளியா கருதப்படுறவர் ஒரு அழகான ஒரு கிராமத்துல இருக்காரு. நல்ல ஒரு வசதியானவர், நல்ல ஒரு அமைதியானவர், அந்த மாதிரியான ஆள் தான் இவர். என்ன பண்றாருன்னா, இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. சடனா இவர் வந்து இன்னொருத்தரோட மனைவியோட காதல்ல விழுறாரு. இவரோட வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப அழகா, இவருடைய குடும்பம், இவருடைய குழந்தை, நல்ல வசதியானவர், ஊர்லயும் வந்து நல்ல ஒரு மதிப்புக்குரிய ஆளு, அப்படிதான் இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல இவருடைய வாழ்க்கை அழகா போகும்போது சடனா இவரோட லைஃப்ல ஒரு சேஞ்ச். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இவருக்கும் இன்னொரு திருமணமான ஒரு பெண்ணுக்கும் வந்து 2 பேருக்கும் உள்ள வந்து காதல் வருது. இந்த காதல்ல என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அடிக்கடி தனியா பார்த்துக்கிறாங்க, சந்திச்சுக்கிறாங்க. இவருக்கும் வந்து மனைவி இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து கணவர் இருக்காங்க. 2 பேரும் இந்த மாதிரி தனிமையா சந்திச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இவங்களுக்குள்ள வந்து ஒரு உறவு ஏற்பட்டு இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை உருவான பிறகு இவர் என்ன சொல்றாரு, அதாவது இதுல குற்றவாளியா இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த குழந்தைய கலைச்சிடு அப்படின்னு சொல்றாரு. சொல்லும்போது அவங்க வந்து அதை மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் குழந்தை உண்டாயிருக்கு இல்லையா, இந்த பெண் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் போய் சொல்றாங்க. அவங்க வீட்டில் போய் இதுக்கிடையில வந்து இவங்க 2 பேருக்கும் உள்ளான உறவு வந்து இந்த லேடியோட வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவரும் வந்து இவங்களை விட்டுட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் இவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அப்பா முதல்ல அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உனக்கு இந்த குழந்தை வேணாம், நீ வந்து இந்த குழந்தைய கலைச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. சரி டிசைட் பண்ணிட்டு அம்மா இந்த பெண் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த குழந்தைய கலைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், அதனால நீங்க இந்த குழந்தைய கலைக்க கூடாது, இந்த குழந்தை வளரட்டும் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி நம்ம இந்த குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரும் வந்து அப்படியே விட்டுடுறாரு. சரி இந்த மாதிரி நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் விட்டுடுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்த பிறகு இவர் என்ன பண்றாருன்னா, இந்த குற்றவாளி என்ன பண்றாருன்னா, இது நம்மளோட குழந்தை தான், அந்த லேடியோட வீட்டுக்கார் வந்து விட்டுட்டு போயிட்டாரு, இப்போ இனிமே நம்ம இவங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த குற்றவாளி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீ வந்துரு, என்னோட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட அம்மா அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி இவர் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பெண்ணோடைய தாய் தந்தை என்ன பண்றாங்கன்னா, அந்த குற்றவாளி இருக்காரு இல்லையா, அவருடைய சொந்தக்காரங்க கிட்ட போய் அதாவது சொல்றாரு, ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தானே இவன் எதுக்கு மறுபடியும் வந்து என்னோட பெண்ணை இப்படி டார்ச்சர் பண்றான், என்னோட பெண்ணை நாங்கள் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷாவே பேசிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த குற்றவாளியோட சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாருப்பா, அந்த லேடியோட அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து எங்ககிட்ட சண்டை போடுறாங்க, நீ எதுக்கு அந்த பொண்ணு வந்து நீ கூப்பிட்டு வந்து வாழணும், நீ விட்டுருப்பா அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வருது. அதாவது என்னோட குழந்தை தானே, அது என்னோட மனைவி ஆயிட்டாங்களே, என்னோட குழந்தை அவங்க கிட்ட இருக்கு, இப்போ நான் அவங்க தானே என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மா தான், அவங்க அம்மாவால தான் இவ வரமாட்றா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பிளான் பண்ணி ஒரு கொடுவாள் எடுத்துட்டு போறாரு. போகும்போது அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பெண்ணோட அம்மா, இவருக்கு அந்த குழந்தை வந்து பிறந்துச்சு இல்லையா, அந்த குழந்தை வந்து 10 மாசம் ஆயிடுச்சு. இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு அந்த குழந்தைக்கு இட்லி ஊட்டிட்டு இருக்காங்க. அதாவது வீடு பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, கல்யாண மண்டபம் இருக்கு, வீட்டை ஒட்டி அந்த மண்டபத்தோட செவுத்துக்கிட்ட இந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, அதாவது இட்லி ஊட்டிட்டு இருக்காங்க. காலையில 9 மணி இருக்கும். அந்த 9 மணிக்கு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு, அது கிராமன்றதுனால எல்லாம் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரும் போறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த
கொடுவாலை சட்டைக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் வந்து இவங்களை கொலை பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா வந்து அந்த இடத்துல எல்லாரும் இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னும் போது பிளான் பண்ணி இவர் கொடுவாலை வந்து சட்டைக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக தான் கேட்குறாரு, உங்கள் பொண்ணையும் குழந்தையும் என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க வந்து அதெல்லாம் அனுப்ப முடியாது, உனக்கு தான் இன்னொரு ஃபேமிலி இருக்குல்ல, எதுக்கு என் குழந்தைய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி என்னோடய பொண்ணை அனுப்பணும், என்னோட மகளை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க இவருக்கு ரொம்ப கோவம் வருது. நீ உயிரோடு இருக்கிறதுனால தான் உன்னோட மகளை அனுப்ப மாட்ற, அதனால ஒன்று கொன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கொடுவாலை எடுத்து அந்த பெண் மேலே, அந்த பெண்ணோட அம்மா மேலே ஃபஸ்ட்டு வெட்ட தொடங்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, தவறி போய் அந்த 10 மாதம் குழந்தை, இவரோட 10 மாத குழந்தையோட கன்னத்தில் போய் பட்டுருது. பட்டு குழந்தை வந்து ரொம்ப குழந்தைக்கு காயமாயிடுச்சு. இதை பார்த்த உடனே இவங்க கத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த அந்த அம்மாவோடைய வீட்டுக்காரு, அதாவது இந்த பெண்ணோடைய அப்பா, அவர் ஓடி வந்து அவர் சத்தம் போட்டு அவர் கத்துறாரு, போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. எல்லாரும் கத்துன உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் சுதாரிச்சுட்டு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் என்ன பண்ணுறாரு, அதே கொடுவாளால் அந்த அந்த ஆளை வந்து வெட்டுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆளை வெட்டும் போது மறுபடியும் அந்த குழந்தை மேலே பட்டுருது. இப்போ இந்த குழந்தை, அந்த பெண்ணோட அப்பா 2 பேருமே ஸ்பாட்டில் இறந்துடுறாங்க. இப்போ இந்த லேடி, இந்த பெண் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணோட அம்மா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தப்பிச்சு ஓடுறதுக்காக ஓடும்போது, இவங்க ஓடும்போது ஒரு கேட் இருக்குது, அந்த கேட்லேயே இவங்களோட புடவை சிக்கிடுது. இவர் என்ன பண்ணுறாரு, புடவையை பிடிச்சி இழுத்த உடனே இவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாமல் இவங்க கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே அவங்களுக்கும் ஒரு வெட்டு. இப்போ இவங்க கத்துன உடனே இந்த ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, இவங்களும் கத்துறாங்க அப்படின்னு உடனே ஊர் மக்கள் எல்லாம் கூடி இவரை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோடனே போலீஸ் கேஸ் ஆகுது, போலீஸ் வராங்க, இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. கேஸ் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது மொத்தம் ஒரு 25 சாட்சிகளை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த 25 சாட்சிகளில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 சாட்சி வந்து எல்லாம் அந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. இது கிராமம் அப்படிங்கிறதுனால எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க. அப்போ இவங்க தரப்புலேருந்து, குற்றவாளி தரப்புலேருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, எல்லாருமே இதில் ஒரு 7-8 பேர் சாட்சிகள் எல்லாமே சொந்தக்காரவங்களாக இருக்காங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ஃபேவராக பேசுறாங்க, இந்த கொலையை நான் செய்யல, வேற யாரோ தான் செஞ்சிருக்காங்க. அந்த இந்த சம்பவம் நடக்கும்போது அப்பெல்லாம் வந்து கிராமத்துல இப்பதான் சிசிடிவி கேமராஸ், அது இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கும். அப்போ அந்த சிசிடிவி கேமராஸ் இதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம எவிடன்ஸும் எதுவும் எடுக்க முடியாது, ஒருத்தர் சொல்றதை வச்சுதான் வந்து எவிடன்ஸே. அப்போ இந்த 10 பேர், இந்த சாட்சிகள் எல்லாமே, இந்த 7-8 சாட்சிகள் எல்லாமே சொந்தக்காரங்களா இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு நான் வந்து இந்த பெண்ணை ஏமாத்திட்டேன், கல்யாணம் ஆன பெண்ணோட திருமணமான பெண்ணோட நான் உறவு வச்சிருக்கிறேன் அப்படின்ற அந்த வெஞ்சன்ஸ்ல, அந்த கோவத்துல என் மேல வந்து தப்பா இந்த மாதிரி பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அது எல்லாத்தையுமே நீதிபதி கேட்குறாங்க. கேட்டுட்டு அதாவது இந்த பிளட் ஸ்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கொடுவால்ல இருக்கிற அந்த ரத்தத்தோட அந்த பிளட் ஸ்டைனும் அந்த இறந்தவங்களோட பிளட் ஸ்டைனும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. அது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது இந்த கொடுவாளால தான் இவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது உறுதியாகும். அதுவும் இல்லாமல் அந்த கொடுவாலில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுப்பாங்க, அதில் வந்து இவரோட கைரேகை வந்து சரியா இருக்கு. அதுவும் இல்லாமல் அதாவது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, இவர் வந்து இந்த இடத்துல இருந்து இத்தனை மணிக்கு போனாரு, அதை நான் பார்த்தேன், கொடுவாலோட போனாரு, இவர் வந்து வெட்டினாரு, திரும்பி வந்து இவர் இந்த இடத்துல இருந்து ஓடினாரு, இந்த மாதிரி ஐ விட்னஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இவருக்கு வந்து இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. அதாவது இவர் லைஃப் லாங் வந்து சிறையிலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க.